அல்லேலூயா. நாம ஒரு சந்தோஷமான இடத்துல இருக்கிறோம். பக்கத்துல பார்த்துட்டு நீங்க அப்பா வீட்டுல இருக்கிறீங்க, அதனால நீங்க எப்போது எப்படிதான் இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. அவர்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே அன்போடு வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு இன்றுதான் உயிர்த்தெழுந்தாரா என்று கேட்டால் அப்படி அல்ல. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தது நிஜம். கரமையை திரளியா சொல்லுங்க அல்லேலூயா. அதை ஒரு நாளாய் நாம் விசேஷித்து கொண்டாடுவது ஒரு பெரிய பாக்கியம். நான் கடந்த வாரம் ஈஸ்டர்லே சொன்னேன், கரமையை சொல்லுங்க, இயேசு எனக்காய் பிறந்தார், நான் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார், என் பாவத்துக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் நடக்க வேண்டிய ஒன்று இருக்கு. இயேசு நமக்காக வரப்போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆயத்தமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கவனத்தை திருப்பலாம். இந்த நாளிலே நாம் யாவரும் நம்முடைய கருத்தில் இருக்கிற வேத புத்தகத்தை திறந்து சில வசனங்களை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1 - 6 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 46வது பக்கம். முதல் வசனத்தை சகோதரர்கள் வாசிப்பார்கள், 2ஆம் வசனத்தை சகோதரிகள் வாசியுங்கள். இப்படி மாறி மாறி உரத்த சத்தமாய் இந்த வேத வசனத்தை வாசிக்க போகிறோம். முதல் 6 வசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 46. வேதம் வைத்திருக்கிறவர்கள் வேதத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாமா? ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல வெண்மையாகவும் இருந்தது. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். சேர்ந்து வாசிக்கலாம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். செபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, உமது வசனம் ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தை. நீர் இன்றும் எங்களோடு பேசுகிறீர். நீர் இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். அடியேனை மறைத்து இங்கிருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட உமது வார்த்தை வெளிப்படட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கரம் ஏத்துற அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்தார். அருகாமையில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்கள், அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் கல்லறையில் இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவின் பிறப்பை யாரும் மறுதலிக்க முடியாது. கடந்த வாரம் சொன்னேன், இது சரித்திர நிகழ்வு, சரித்திரத்தையே பிரித்த ஒரு நிகழ்வு. ஒவ்வொரு நாள் குறிப்பின் போதும் கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார் என்பதை எந்த மார்க்கத்தானும் எந்த சமயத்தானும் ஆண்டவர் இயேசுவை விரும்பாதவன் கூட இயேசு என்கிற ஒருவர் பிறந்தார் என்பதை வெளிப்படுத்துகிறார்கள். அப்படி இயேசுவின் பிறப்பை யாராலும் மறுக்க முடியாது. இயேசுவின் வாழ்ந்த வாழ்க்கையும் யாரும் மறுக்க முடியாது. இயேசுவின் மரணத்தையும் எல்லாரும் ஒத்துக்கொள்வார்கள். ஆனால் இயேசுவின் உயிர்த்தெழுதலை பலர் நம்புவதில்லை. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற சத்தியம் ஒவ்வொரு கிறிஸ்தவ தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் மிக விலையேற பெற்ற ஒரு சத்தியம். உங்கள் தேவன் ஜீவனோடு இருக்கிறார். உங்கள் தேவன் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற சத்தியத்திலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வளர்ந்திருக்க வேண்டும், தேறியிருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். என் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரமையேற்றி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இயேசு உண்மையில் உயிரோடு இருக்கிறாரா? இயேசு உண்மையில் உயிரோடு எழுந்தாரா என்ற கேள்வி சீசர்களுக்கே இருந்தது. மகதலேனா மரியாள் அவர்கள் போய் பார்த்து வந்தாலும் இயேசு இல்லை என்று சொன்னபோது சீசர்களே நம்பாமல் இருந்தார்கள். சீசர்களே சந்தேகப்பட்டார்கள். உண்மையிலே இயேசு உயிரோடு இருக்கிறாரா? உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருக்கிறதா?
இயேசு உண்மையிலே இருக்கிறாரா இல்லையா என்கிற சந்தேகம் யாருக்காவது இருக்கிறதா? சில நேரங்களில் பாருங்கள், பல வருட தேவ பிள்ளைகள் நான் கேட்டிருக்கிறேன், அவர்கள் வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வந்துவிட்டாலே கடவுள் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். சில உபத்திரவங்கள் வந்துவிட்டாலே கடவுள் இல்லை என்று மறுதளிப்பார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். கரம் உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவின் உயிர்த்தெழுதலை கண்டார்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவை அநேகர் கண்டார்கள். எடுத்து வாசிங்க சில ஒரு வசனத்தை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 சில வசனங்கள். நன்றாய் கவனியுங்கள். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, இந்த வார்த்தைகள்லாம் கவனியுங்கள், அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமானார். கேபா பேதுருவுக்கு தரிசனமானார். 12 தரிசனமானார். அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானார். நம்பாத தோமாவுக்கும் தரிசனமானார். விழாவை தொட்டுப்பார், காயத்தை தொட்டுப்பார் என்று இயேசு தாம் உயிரோடு இருக்கிறதை காண்பித்தார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து வாசிக்கிறோம் 6ஆம் வசனம். அதன் பின்பு நன்றாய் கவனியுங்கள், 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். ஆமே. அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு தாம் உயிரோடு இருக்கிறதை காண்பித்தார். தமது சீசர்களுக்கு காண்பித்தார். ஒரே நேரத்தில் 500 பேருக்கும் அதிகமானவர் இயேசு உயிரோடு இருக்கிறதை கண்ணார கண்டார்கள். நீங்கள் எப்படி என்னை பார்க்கிறீர்களோ, இயேசு உயிர் தெழுந்ததை கண்களாக, மாம்சத்தின் கண்களில் உயிரோடு இருக்கிறதை 500 பேருக்கும் அதிகமானவர்கள் கண்டார்கள். ஆதி அப்போஸ்தலர்கள் கண்டார்கள். பவுல் சொல்லுகிறார், அகால பிறவி நானும் இயேசுவை தரிசித்தேன். பாருங்கள், அவர் தமஸ்குக்கு போகும்போது இயேசுவை தரிசிக்கிறார். இப்படி பல பரிசுத்தவான்கள் இயேசு உயிரோடு இருக்கிறதை கண்டார்கள். இன்னும் இயேசு உயிரோடு இருக்கிறாரா? ஆம், உயிரோடு இருக்கிறார். ஆதி திருச்சபை இயேசுவின் வல்லமையை கண்டது. இயேசுவின் நாமத்தால் அற்புதங்கள், அடையாளங்கள், வெளியரங்கமான கிரியைகளை கண்டார்கள். சபை வளர்ந்து பெறுகிறது. நன்றாய் கவனியுங்கள். இயேசுவை சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்பு அவர்களுக்குள் ஒரு வாக்குவாதம் வந்தது. இவர் ஏன் இப்படி செய்கிறார் என்று சொன்னபோது பலர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இவனை விட்டு விடுங்கள். பலர் இப்படி எழுப்புவார்கள், மரித்த பின்பு அவனை யாரும் பின்பற்ற மாட்டார்கள். நன்றாய் கவனியுங்கள். பல தலைவர்கள் நம் தேசத்தில் இருக்கிறார்கள், உலகத்தில் இருக்கிறார்கள். மரிக்கும் வரைதான் அவரை பின்பற்றுகிற கூட்டம், மரித்து விட்டால் அவரை பின்பற்றுகிற கூட்டம் இல்லாமல் போய்விடும். ஆனால் இன்றும் இயேசுவை ஆராதிக்கிற, பின்பற்றுகிற ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறது. காரணம், இயேசு ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இன்றும் வெளியரங்கமான அடையாளங்களை சபையில் பார்க்கிறோம், வெளியரங்கமான கிரியைகளை சபையில் பார்க்கிறோம். ஒரு சகோதரனுடைய சாட்சியை நான் கேட்டு நேரிட்டது. ஒரு சகோதரன் சாட்சி சொன்னார். அவர் 6ஆம் வகுப்பு படிக்கும் போது எல்லாவித பாவத்துக்கும் அடிமையானாராம். குடி, கஞ்சா, இது போன்ற பலவித பாவத்துக்கு அடிமையானாராம். 10ஆம் வகுப்பு படிக்கும் போது கஞ்சா விற்பனை செய்கிற ஒரு நபராய் மாறிவிட்டாராம். அடுத்து அவர் கல்லூரிக்கெல்லாம் சென்ற பின்பு கேங் லீடராய் மாறி கொலைவெறி பிடித்து பல குற்றங்கள், அவர் போட்டோ முதற்கொண்டு பெயர் முதற்கொண்டு நியூஸ்தாளில் வந்து விட்டதாம். இவரை கைது செய்ய வேண்டும் என்ற நிலைமைக்கு மாறிவிட்டார்கள். இவ்வளவு கொடூரமான மனிதன், இவ்வளவு பாவம் நிறைந்த அந்த சகோதரனை இயேசு தொட்டார். ஒரு நாளிலே இயேசுவை நான் தரிசித்தேன்.
இயேசு என் வாழ்க்கையை மாற்றினார் என்று சொல்லி இன்றும் கர்த்தருக்காக அந்த மகன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. எப்படி ஒரு பாவமான மனிதன், எப்படி ஒரு கொலைவெறி உள்ள மனிதன், எல்லாவித அசுத்தங்களையும் பாவங்களையும் செய்த மனிதன் மாறினான். காரணம், உயிருள்ள இயேசுவை அவன் தரிசித்தான். கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. என் கண்ணார கண்ட ஒரு சாட்சி. நமது பாஸ்டமாவோட அப்பா, பாஸ்டமா நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவங்க அப்பா அவர் இளம் வயதில் இருக்கும்போது டாக்டர் அவரை 3 மாதத்துல மறித்து விடுவார்கள் என்று சொல்லிவிட்டார்கள். தூத்துக்குடியில அவங்க ஜிஹெச்ல இருக்கிறாங்க. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆளே இல்லை. அவங்க குடலெல்லாம் அழுகிற நிலைமை. 2 பக்கம் இப்பவும் அவங்க சரீரத்தில் இருந்த காயம் இருக்கும். இந்த பக்கம் பெரிய காயம், ரவுண்டு மாதிரி ஒரு காயம் இருக்கும், தழும்பு இருக்கும். அந்த 2 பக்கம் இருந்து சீல் வடிந்து ஒழுகுமா. அது ஆறாத காயமா இருந்தது. இவர் செத்து போய் விடுவார், இவர் மரித்து போய் விடுவார் என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். 3 மாதம் தாங்க மாட்டார். 3 மாதத்துல இவர் மரித்து விடுவார். இவருக்கு திருமணம் முடிக்காதீங்க, இவங்களுக்கு எது செய்யாதீங்க, இவர் செத்தே விடுவார் என்று சொல்லிவிட்டார்கள். தினம் தினம் சீல் வடியுமா. 2 பக்கம் அந்த அவருடைய குடல் இருந்து செரிமானம் ஆகாது, உணவு டைஜஸ்ட் ஆகாது, நல்ல ஆகாரம் சாப்பிட முடியாது, நீர் ஆகாரம் மட்டும்தான். இப்படி இருந்த அவர்களை ஒரு நாள் ஆண்டவர் சந்தித்தார். மருத்துவமனையிலே இயேசுவை அவர்கள் தரிசித்தார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களோடு பேசினார். மகனே, உன் வாழ்க்கையை எனக்கென்று அர்ப்பணித்து என் ஊழியத்தை செய்தால் நான் உனக்கு ஜீவனை கொடுப்பேன் என்று ஆண்டவர் அவரோடு பேசினார். அன்றைக்கு அவர் தனது வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே, இனி நீரே என் தேவன், நீரே என் ரட்சகர், நீரே என் ஆண்டவர், உமக்காக நான் ஊழியம் செய்வேன் ஆண்டவரே என்று தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஆரம்பித்தார். கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. எந்த மருத்துவமனையிலே இவர் செத்து போவார் என்று சொன்னார்களோ அந்த மருத்துவமனையில ஒரு டாக்டர் இவர் மேல் அக்கறை வைத்து பார்க்க ஆரம்பித்தாரா. தினந்தோறும் வந்து பார்ப்பாரா, இந்த குடல் மாறிவிட்டதா, அழுகிற நிலைமை மாறிவிட்டதா என்று பார்த்து கொண்டே இருப்பாரா. காலங்கள் மாறினது. அவர் சரீரத்திலே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க ஆரம்பித்தது. கொஞ்சம் நலமாக ஆரம்பித்தார். இன்னும் கொஞ்சம் நலமாக ஆரம்பித்தார். மருத்துவமனையில் டிஸ்சார்ஜ் ஆகப்பட்டார். அவருக்கு கல்யாணம் முடிக்க பெண் பார்த்த போது எல்லாரும் திட்டினார்களாம். ஒரு வாழ்க்கையில சாக போற ஒரு ஆளுக்கு போய் கல்யாணம் முடிக்கிறீங்களே, இதாவது சாக வேண்டிய மனுஷன், இவருக்கு போய் திருமணம் முடிக்கிறீர்களே என்று பலர் சொன்னார்களாம். அப்படிப்பட்ட அவரை ஆண்டவர் இன்றும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் அவர் இன்றைக்கு ஊழியம் செய்கிறார்? உயிருள்ள இயேசுவை தரிசித்தார். அன்பானவர்களே, ஒரு நாள் ஒரு டாக்டர், அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் ஒரு நாள் நேரில் பார்த்தாராம். பார்த்து அவரை கட்டி பிடித்து எல்லாரிடத்திலும் அழைத்து கொண்டு போய் காண்பித்தாராம். இவர் சாக வேண்டிய நபர், இன்றைக்கும் இவர் உயிரோடு இருக்கிறார். இவர் சாக வேண்டிய நபர், இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். காரணம் என்ன? மருத்துவமனையில் சாகிற தருவாயில் இருந்த போது அவரது பாஸ்டமாவோட அப்பா அவங்க இயேசுவை தரிசித்தார்கள். உயிருள்ள இயேசு, நான் உன்னை தொடுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ரட்சிப்பேன், உன்னை விடுதலையாக்குவேன், எனக்காக ஊழியம் செய் என்று கூப்பிட்ட போது தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். இன்னைக்கு அவங்களுக்கு எத்தனை வயதுன்னு தெரியல, 75 இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை வயது? 65 அப்படியா? ஓகே, above 65 தெரியல. 65 வயசுக்கு மேல இன்றைக்கு ஜீவனோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். என்ன காரணம்? உயிருள்ள இயேசுவை அவர்கள் கண்கூடாய் தரிசித்தார்கள். இன்றைக்கு அவங்க 3 பிள்ளைகளும் ஊழியத்தில் இருக்கிறார்கள். நன்றாக படித்து சம்பாதிக்கிறதை காட்டிலும், அதிலே சொத்துக்களை அனுபவிப்பதை காட்டிலும் உயிருள்ள இயேசுவுக்கு ஊழியம் செய்வது பெரிய பாக்கியமே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? இயேசு மரித்தது உண்மை, ஆனாலும் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அன்பானவர்களே, இயேசுவின் உயிர்த்தெழுதல் எதை காண்பிக்கிறது? இயேசுவின் உயிர்த்தெழுதல் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளுகிற சத்தியம் என்ன என்பதை குறித்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு வெற்றியை காண்பிக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். ஜெயம் சொல்லுங்க. ஜெயம், வெற்றி.
இயேசு சிலுவையில் மரித்தார், ஆனாலும் மீண்டும் வெற்றி பெற்று எழுந்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இந்த காலை நேரத்திலே இயேசுவின் வெற்றி, the victory of Jesus என்கிற தலைப்பிலே சில காரியங்களை உங்கள் முன் வைக்கிறேன். ஒரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் பாருங்கள், நான் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல. ஆமென். இயேசு சொல்லுகிறார், நான் மரித்தேன், இப்போது உயிரோடு எழுந்து ஜெயம் கொண்டேன், இப்போது பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறேன். கரம் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள். அப்படியானால் இயேசு வெற்றி பெற்றார், இயேசு ஜெயம் பெற்றார், ஜெயம் பெற்று பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் இயேசு ஜெயித்த ஒரு 3 காரியங்களை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். இந்த 3 காரியங்களிலும் உங்களையும் ஆண்டவர் ஜெயிக்க விரும்புகிறார். நீங்களும் இந்த 3 காரியத்தில் ஜெயிக்கும்படி தேவன் விரும்புகிறார். கரமையத்திலே சொல்லலாமா? முதலாவது காரியம், இயேசு எதை ஜெயித்தார் என்று கேட்பீர்கள் என்றால், முதலாவது ஒரு காரியம், இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தார். Jesus took victory over the world. இயேசு இந்த உலகத்தை வெற்றி சிறந்தார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14 15 வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14. நன்றாய் கவனியுங்கள். வேதம் சொல்லுகிறது, எல்லா விதத்திலும் இந்த உலகத்தில் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு ஒரு பாவியாய் இருந்தார், இயேசு ஒரு அசுத்தமுள்ள மனிதனாய் இருந்தார், ஒருவேளை இயேசு பாவத்தினால் வாழ்ந்த மனிதனாய் இருந்தால் அவர் மரித்து உயிரோடு எழுந்திருக்க முடியாது, அவருடைய இரத்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை போல, எல்லாரும் சொல்லுங்க, நம்மை போல இந்த உலகத்தில் எல்லாவித பாடுகள், எல்லாவித சோதனைகள், எல்லாவித உபத்திரவத்தின் நடுவே கடந்து சென்றும் பாவம் இல்லாத ஒரு பிரதான ஆசாரியராய் ஜெயம் எடுத்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்படியானால் இயேசு இந்த உலகத்தில் ஜெயம் எடுத்தார். அநேகர் நினைத்தார்கள் இயேசு தோற்று போய்விட்டார், இயேசு சிலுவையில் மரித்து தோற்று போய்விட்டார். பலர் ஏளனம் பண்ணினார்கள், பலர் சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் என்று சொன்னார்கள், பலர் காரி உமிழ்ந்தார்கள், பலர் அடித்தார்கள். எல்லாரும் நினைத்திருப்பார்கள், யூதர்கள் நினைத்திருப்பார்கள் இயேசுவின் தொல்லை இதோடு முடிந்தது, பரிசேயர்கள் நினைத்திருப்பார்கள் இயேசுவின் தொல்லை இதோடு முடிந்தது, பல பிரதான ஆசாரியர்கள் நினைத்திருப்பார்கள் இயேசுவின் தொல்லை இதோடு முடிந்தது என்று. ஆனால் இயேசு இந்த உலகத்தில் இருந்த எல்லா சோதனை, உபத்திரவம், பாடுகள், எல்லா கஷ்டங்களின் மத்தியிலே பாவம் இல்லாத ஒரு நல்ல ஆசாரியராய் மீண்டும் உயிரோடு எழுந்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அப்படியானால் இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இயேசு உலகத்தை ஜெயித்தார். கூட சேர்ந்து சொல்லலாமா? இயேசு உலகத்தை ஜெயித்தார். ஆமென். இந்த உலகத்துல பாவம் இல்லாத ஒரே தேவன் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு கல்லூரியிலே ஆண்டு விழா கொண்டாடினார்களாம். அப்போது ஆண்டு விழா கொண்டாடும் போது கடவுள் வாழ்த்து பாட என்ன செய்யலாம் என்று நினைத்து அங்கே அந்த ஆண்டு விழா பொறுப்பாளர் ஒரு கடவுள் வாழ்த்து பாட வேண்டும். தனது கல்லூரியில் இருக்கிற மாணவர்களை வைத்து ஒரு கடவுள் வாழ்த்து பாட வேண்டும். அதனால் எந்த கடவுள் பெயரும் இருக்கக்கூடாது, எந்த கடவுளுடைய நாமத்தையும் சொல்லக்கூடாது, ஆனால் கடவுளை போற்றி பாட வேண்டும். அப்படி ஒரு பாடலை எடுத்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டாராம். சோத்திரம். அங்க இருந்த ஒரு ஆண்டவரை அறிந்த ஒரு வாலிப தம்பி, நான் பாடுறேன் சார் அப்படி கையை உயர்த்திட்டான். அவன் முன்பாக வந்து ஒரு பாடல் பாடினான். எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றிலும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்த 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 என்று பாட ஆரம்பித்தான். அவன் கடவுள் வாழ்த்து பாடும்படி வரும்போது எல்லாரும் பார்த்தார்கள். எந்த கடவுளும் பெயரும் சொல்லக்கூடாது, இந்த மார்க்கத்தின் பெயரை உச்சரிக்க கூடாது. ஆனால் அவன் பாடின வரிகள் இப்படியாக தொனித்தது. எல்லாவற்றிலும் நீ மேலானவர்,
எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர், உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே. தெய்வமே நீரே நீர் மாத்திரமே. இந்த பாடலை பாடி முடித்தவன் கீழே இறங்கின போது மொத்த கல்லூரி மாணவர்கள் கரங்களை ஓசைகளை எழுப்பி கடவுள் வாழ்த்து, ஒரு அருமையான வாழ்த்து என்று சொன்னார்கள். அவன் போய் நின்றவுடன் அவன் அருகாமையில் இருந்த ப்ரொஃபசர் கையை பிடித்து சொன்னாராம், உன்னை எந்த கடவுளுடைய பெயரையும் சொல்லக்கூடாது என்று சொன்னேன், ஏன் இயேசுவை மட்டும் இப்படி உயர்த்தி சொன்னாய் என்று கேட்டாராம். ஏனென்றால் அந்த உலகத்துக்கு தெரிந்திருக்கிறது இயேசு ஒருவரே பரிசுத்தமுள்ள ஒரு ஆண்டவர் என்று. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் பல சாட்சிகளை சொல்ல முடியும். ஒரு முறை ஒரு பூசாரி என்னை பார்த்து சொன்னார், நான் கைப்பிரதி கொடுத்து கொண்டிருந்தேன், அவரை பார்த்து ஒதுங்கி போனேன், கூப்பிட்டு வாங்கி சொன்னார், இயேசு பரிசுத்தம் உள்ளவர் என்று என்னிடத்தில் சொன்னார். ஒரு முறை ஒரு அம்மா என்னை பார்த்து சொன்ன சம்பவம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அவங்க நாங்கள் வாழ்ந்த பகுதியில் இருந்தவர்கள். நான் சின்ன வயசுல என் வீட்டை விட்டு வந்தனால என்னை பத்தி ரொம்ப அதிகம் பேருக்கு தெரியாது. ஒரு நாள் அந்த பாட்டி என்னை பார்த்துட்டு, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க. சோத்திரம், நான் எப்படி சொல்லுவேன்னு தெரியல. ஏன்னா நான் சிறு வயதிலே நான் இயேசு என்ற வார்த்தையே ஒரு கேள்விப்பட்டிராத பின்னணியத்தில் இருந்தேன். ஒரு 2ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் இயேசு என்ற வார்த்தையை எனக்கு ஞாபகம் இல்லை. நான் கேட்ட மாதிரியே பாருங்க. அப்பா அந்த அம்மாட்ட நான் சொன்னேன், சரி அந்த அம்மாவுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். அம்மா பாட்டி ஃபாதர் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஃபாதர் அவர் மாதிரி நானு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஃபாதர்னா புரியல, அங்கே டிவி எல்லாம் பார்த்து அப்படியே அங்கி போட்ட ஒரு ஃபாதரை பார்த்துருப்பாங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னேன், ஒரு ஃபாதர் மாதிரி அப்படின்னு. அந்த அம்மா என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க, போச்சுடா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன சொன்னாங்க, ஃபாதரா அப்பா பெரிய வேலை, அந்த பரிசுத்தமுள்ள இயேசு போல யாருமே இல்லை, எனக்காக ஒரு ஜோம் பண்ணி கேட்டாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்பா நல்ல செய்தி. அவங்க மேல கையை வச்சு ஜோம் பண்ணேன். ஜோம் பண்ணி முடிச்சு நீங்க பாஸ்டமா இருந்தாங்க நினைக்கிறேன். ஜோம் பண்ணி முடிச்ச உடனே அந்த அம்மா புல் அரிச்சு சொல்றாங்க, ஐயோ என்னால முடியல, என் மேல ஒரு பிரசனத்தை உணர்றேன், இயேசுவை போல பரிசுத்தமுள்ள தெய்வன் யாரும் இல்லை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த உலகத்தை ஜெயித்தவர் இயேசு மட்டுமே, பாவங்களை ஜெயித்தவர் இயேசு மட்டுமே. அன்பு தேவ பிள்ளையே, நீங்களும் இந்த உலகத்திலே பாவத்தை மேற்கொள்ளுகிற பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நமது பலவீனங்களை அறிந்த தேவன் அவரது கிருபையினாலே நீங்கள் பாவத்தை மேற்கொள்ள முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசுவை போல இந்த உலகத்தை ஜெயிக்க கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த உலகத்துல பாவங்கள், இந்த உலகத்துல அசுத்தங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத காரியங்களுக்கு உங்களை விலக்கிக் கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். இயேசு ஜெயித்தது போல தாமும் இந்த உலகத்தை ஜெயிக்க கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற பாரம், சில பாரம் இந்த உலகத்துல உங்களை நெருக்கும். உறவுகள், குடும்பம், பணம், வேலை, கஷ்டம், இந்த பாரங்களின் நடுவே நீங்களும் ஜெயிக்க கர்த்தர் விரும்புகிறார். சிலருக்கு பாருங்க, சின்ன பாரத்தை கூட தாங்க மாட்டாங்க, சின்ன கஷ்டம் வந்தா தாங்க மாட்டாங்க, சின்ன பொறுப்பை வாங்கிக்க மாட்டாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில எத்தனை பாரங்கள் வந்தாலும் இயேசு உங்கள் பாரங்களை எல்லாம் தூக்கி சுமக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உறவுகள் நடுவே கவனமா இருங்க. இயேசு தமது உறவுகள் நடுவே கடைசி வரைக்கும் அன்பு செலுத்தினார். சீசர்களோடு கடைசி வரை அன்பா இருந்தார். நாம் 7 வார்த்தை குறித்து கடந்த நேற்று முந்தின தினம் பார்த்தோம். தன் தாயாரை அவர் நேசித்தார், தன் தாயார் மேல் வைத்த அந்த பொறுப்பை நிறைவேற்றினார். இப்படி இயேசு இந்த உலகத்திலே உலக பொறுப்புகளில் கூட அவர் ஜெயமுள்ளவராய் இருந்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப உலக பிரகாரமான பாரங்கள் நடுவே கூட நீங்கள் ஜெயமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துல உபத்திரவம் வந்தாலும்,
கஷ்டங்கள் வந்தாலும், நீங்கள் பாடுகளின் நடுவே போனாலும் ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க. நம்ம ஆண்டவர் வெற்றி சிறந்தார், உங்களையும் அவர் வெற்றி சிறக்க பண்ணுவார். ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாமா? யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது? சீக்கிரமா வாசிங்க. யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். பாருங்கள், அந்த வார்த்தையை நீங்க அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இயேசு சொன்னார் பாருங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன், திடன் கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, திடன் கொள்ளுங்கள். பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, திடன் கொள்ளுங்கள். நல்லா திட்டமா சொல்லுங்க. நீங்க சொல்றது பார்த்தா இருக்கிற ஆளை இன்னும் கொஞ்சம் சோம்பேறி ஆக்கிருவீங்க போல. நல்லா கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம், திடன் கொள்ளுங்கள். இயேசு உலகத்தை ஜெயிச்சா. ஹல்லேலூயா. நீங்களும் ஜெயிப்பீங்க. இந்த உலகத்துல தோத்துற மாட்டீங்க. தோல்வி பயம் வேண்டாம். இந்த உலகத்துல நான் எப்படி வாழ போறேன் என்ற கவலை வேண்டாம். அன்பு தேவ பிள்ளையே, உங்க எதிர்காலத்தை குறிச்ச கவலை வேண்டாம். பயப்படாதிருங்கள் என்று சொன்ன இயேசு நம் நடுவே இருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஜெயிக்க வைப்பார். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். 1 யோவான் 5:4 வாசிக்கிறோம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவை போல. சொல்லலையே யாரும், இயேசுவை போல. இவ்வளவுதான் சத்தமா? இது பத்தாது. கடைசி ஒரு வாய்ப்பு, சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவை போல. இது கொஞ்சம் பரவாயில்ல. இன்னொரு விஷயம் கூட, இயேசுவை போல. இது பெட்டரா இருக்கு. நானும் உலகத்தை ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. இந்த ஜெயம் எப்படிப்பட்ட ஜெயம்னா, பாவத்துக்கு விலகி வாழ்கிற வாழ்க்கை. எத்தனை பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரம் வந்தாலும் கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கை. எத்தனை நெருக்கங்கள், பாடுகள் வந்தாலும் வெற்றி சிறக்கிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் இயேசு உயிர் தெளிந்து ஜெயித்து காண்பித்தார். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? அல்லேலூயா. இரண்டாவது காரியம், இயேசுவின் உயிர் தெளிதல் வெற்றி எதை காண்பிக்கிறது? இயேசு சாத்தானை ஜெயித்தார். Jesus took victory over devil. வாசிக்கலாம், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, நன்றாய் கவனியுங்கள், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்கள். இயேசு உயிரோடு எழுந்து அவர் மீண்டும் பரலோகம் செல்ல போகிறார். அந்த நேரத்தில் தமது சீசர்களை எல்லாம் அழைத்து சொல்லுகிறார், சமீபத்தில் வந்து சொல்லுகிறார், இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரம் உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். ஆதாம் பாவம் செய்த போது இழந்த எல்லாவற்றையும் இயேசு ஜீவனை கொடுத்து மீண்டும் மீட்டுக் கொண்டார். ஆமென் சொல்லலாமா? சாத்தானின் நுகத்தை முறித்தார், சாத்தானின் தலையை நசுக்கினார், சாத்தானின் அதிகாரத்தை இயேசு பறித்துக் கொண்டார். இயேசு முழு அதிகாரம் உடையவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். எல்லாரும் சொல்லுங்க, சகல அதிகாரம். சத்தமா சொல்லுங்க, சகல அதிகாரம் இயேசுவுக்கு உண்டு. அப்படியானால் இயேசு உயிர்த்தெழுந்தது சாத்தானின் மேல் ஒரு ஜெயத்தை காண்பிக்கிறது. வாசிக்கலாம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம். சீக்கிரம் வாசிங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும், அந்த வார்த்தையை கவனிங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்களையும், அந்தகாரத்தின் அதிகாரங்களை புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமா இருக்கிற எதிரானவைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிசாசானவன் கொண்டு வருகிற எல்லா செயல்களுக்கு மேலாக இயேசு வெற்றி சிறந்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. உங்களை அழிக்க, உங்கள் வாழ்க்கையை கெடுக்க, உங்களை நரகத்துக்கு தள்ள பிசாசானவன் எப்பொழுதும் தீவிரித்துக் கொண்டிருப்பான். அவனுடைய பிரதான வேலையே உங்களை தேவ சித்தத்தை விட்டு விலக்கி
பாவம் செய்ய வைத்து உங்களை நரகத்துக்கு கொண்டு செல்வதே பிசாசானவனின் தந்திரமா இருக்கிறது. ஆதி முதல் அதுவே அவனுடைய தந்திரம். அப்படிப்பட்ட தந்திரத்தின் நடுவே இயேசு அவனை வெற்றி சிறந்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் சாத்தானை குறித்து 2 வித தவறு செய்கிறார்கள். ஒன்று, ஓவர் எஸ்டிமேட்டிங் டெவில், பிசாசை அதிகப்படியாய் அவனை வைத்து சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். எதற்கெடுத்தாலும் பிசாசு, எல்லாம் பிசாசு. இயேசுவை வணங்குகிறார்களோ இல்லையோ, இயேசுவை ஆராதிக்கிறார்களோ இல்லையோ, யாரை கும்பிட மறக்க மாட்டாங்க. சோத்திரம். எத்தனை பேருக்கு புரியுது? இயேசு கிட்ட ஜெபம் பண்றாங்களோ இல்லையோ, யார்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க அதிகம்? அப்படி ஓவர் எஸ்டிமேட்டிங் ஒரு கைண்ட் ஆஃப் பீப்பிள். இன்னும் சிலர் அண்டர் எஸ்டிமேட்டிங் டெவில். பிசாசானவன் அவன் செய்கிற தந்திரத்தை உணராமல், அவன் உங்க வாழ்க்கையில செய்கிற சோதனை, உங்களுக்கு அவன் வைக்கிற கண்ணிகள், அதை உணராமல் விட்டு விடுவது, ரெண்டுமே டேஞ்சர். அன்பு தேவ பிள்ளைகளே, பிசாசானவன் இந்த பூமியிலே சில காலம் இருக்கும்படி தேவன் அனுமதித்திருக்கிறார். சில காலம் இந்த பூமியிலே அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடுகிறான். கவனமா இருங்கள். சாத்தான் இருக்கிறானா? ஆம் இருக்கிறான். பிசாசானவன் கிரியை செய்கிறானா? ஆம் கிரியை செய்கிறான். சில சம்பவங்களை சொன்னால் நீங்கள் பிரமித்து விடுவீர்கள். ஆமென். நான் கண் கூட பார்த்த சம்பவங்கள் நிறைய உண்டு. ஒரு முறை நான் வளர்ந்த சபையிலே எனக்கு ரொம்ப பழக்கமான என்னோட ஃப்ரெண்ட், அந்த தம்பி, அவன் வாழ்க்கையில பிசாசு பிடித்து அலக்கழிக்க ஆரம்பித்தான். 10 பேர் சேர்ந்து அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. கண் கூட நான் பார்த்தேன். அவனை 10 நேரம் ஒரு ஆள் போதும் கட்டி பிடிச்சதான் அவன் நகர முடியாது. ஆனா 10 பேர் சேர்ந்து அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா உண்மையா கண்ட்ரோல் பண்ண முடியல. 10 பேரை தூக்கி தள்ளிட்டான். நீங்க சினிமா ஃபைட்டிங்ல சும்மா பார்த்தீங்க, நான் ரியலா பார்த்திருக்கிறேன். 10 பேரை தள்ளிட்டு அவன் ஜம்ப் பண்ணான். 15 அடி ஜம்ப் பண்றான். என்னால நான் வாலிப நாட்கள் உலகத்துல இல்ல அந்த நாட்கள் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ சோத்திரம், கொஞ்சம் தள்ளியே எடுக்குவோம்ப்பா அப்படின்ற மாதிரி, என்ன இப்படி இருக்கிறான் அப்படின்னு நினைச்ச நாட்கள் பாருங்க. ஆனா ஆண்டவர் நாமத்தை சொல்லி அவனை விடுவிக்கும் போது கர்த்தர் அந்த மகனை விடுதலை ஆக்கினான். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் அந்த மனிதனை விட்டு பிசாசு போன போது நான் கண் கூட அதை பார்த்தேன். கிட்டத்தட்ட எத்தனையோ அடி தூரம் அவன் சரீரம் தூக்கி எறியப்பட்டது போல இருந்தது. கர்த்தர் அவன் வாழ்க்கையில பரிபூர்ண விடுதலையை கொடுத்தார். அன்பு தேவ பிள்ளைகளை இன்னும் நிறைய சம்பவங்கள் என்ன சொல்ல முடியும். பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல அநேகருடைய விசுவாசத்தை கெடுக்கும்படி, அநேகருடைய வாழ்க்கையை கெடுக்கும்படி தந்திரசாலியாய் செயல்படுகிறான். ஆனாலும் இயேசு அதிகாரம் உடையவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு பாருங்கள், எத்தனை பத்திரவாதம் பண்ணுகிறவர்கள், செய்வினை வில்லி சூனியங்கள் செய்து கொண்டிருக்கிறவர்கள், எத்தனை சம்பவங்களை பார்க்கிறோம். இவைகளெல்லாம் எப்படி செய்கிறார்கள்? அசுத்த ஆவிகளின் கிரியைகளாலே, அசுத்த ஆவிகளின் கிரியைகளாலே இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு உண்மை சம்பவம் உண்டு, சொன்னா நீங்க பிரமிச்சிருவீங்க. ஒரு பாஸ்டர் இடத்துல சொன்னார். அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் கண் கூட இந்த சம்பவத்தை பார்த்தாராம். அவர் ஊழியம் செய்த ஒரு கிராமத்திலே ஒரு அம்மா இருந்தாங்களாம். அவங்க மகனை ரொம்ப நேசிச்சாங்க அந்த அம்மா. அந்த பையன் கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டான். இந்த கல்யாணம் முடிச்சு போனதை அந்த அம்மாவால் தாங்க முடியல. நீங்களாம் யாரும் மந்திர செய்விட பக்கம் போயிட மாட்டீங்கல்ல? சோதரம் நிலையில சொல்லுங்க. இந்த சம்பவத்தை நீங்க பிசாசின் தன் வல்லமையை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அப்ப பாருங்க, இந்த அம்மாவால தாங்க முடியல. பையன் போனதுனால போய் ஒரு மந்திரவாதிட்ட செய்வனை வச்சு மந்திரம் வச்சு என்ன பண்ணிடுச்சுன்னா, இந்த அம்மா ஆவி அவங்க மனைவி கிட்ட இருக்கிற மாதிரி, ஏன்னா மகனை பிரிஞ்சு இருக்கிற மனசு இல்லாததுனால இந்த அம்மா ஆவி எங்க இருக்கா, அவங்க மனைவி கிட்ட இருக்கிற மாதிரி. இந்த பையன் அவர் இருக்கும்போது, என்னடா என் மனைவி நடக்க வடக்க எல்லாம் எங்க அம்மா மாதிரியே இருக்கு அப்படின்னு பிரமிச்சுட்டான். அப்போ ஒரு நாள் எங்க போகன்னு தெரியாம சர்ச்சுக்கு கூட்டு வந்து ஜெபிக்கலாம் வந்தான். சர்ச்சுக்கு வந்தா அப்போதான் அந்த ஆதி அந்த அம்மா சொல்லுது, நான் எங்க அம்மா என்னால என்ன பண்ண முடியலையா, இருக்க முடியல தனியா என் பையனை விட்டு, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், இங்க வந்து இருக்கிறேன். எப்படி பாருங்க, பிசாசானவன் எப்படி மந்திரங்கள் செய்வினைகள் குடும்பத்தை கெடுக்கிற அசுத்தமான காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். அன்பு தேவ பிள்ளையே, பிசாசானவன் எத்தனை சக்தி உள்ளவனாய் எழுப்பினாலும் அவனுக்கு மேலாக ஒரு தேவன் இருக்கிறார். கரங்களை வைத்து சொல்லலாமா? அவனுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு இடம் நரகம். கடைசி நாளிலே தேவ தூதர்கள் அவனை கட்டி நரகாக்கினியில் தள்ளி போடுவார்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா.
அவனுக்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை. எந்த மந்திரத்துக்கும் உங்கள் மேல் அதிகாரம் இல்லை. எந்த பில்லி சூனியத்துக்கும் உங்கள் மேல் அதிகாரம் இல்லை. உங்க மேல மந்திரங்கள் செய்வினைகள் பலிக்காது. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு எதிரி தேவை. நீங்க ஜெயிப்பதற்கு ஒரு எதிரி தேவை. கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசா நானா ஒரு கை பார்த்துருவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எதுக்கு பாஸ்டர் அவன் பசாம இருக்கிறான்? நீங்க சொல்றத பார்த்தா நாளைக்கு என்னோட சட்டைக்கு வந்துற மாதிரி இருக்கு அப்படி நினைக்காதீங்க. நீங்க பலனா இருந்தீங்கன்னா எதையும் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. நான் சரட நினைப்பேன், வந்துருச்சு எலுமிச்சம் போறது கேட்ட கொடுத்தா ஒரு ஜூஸாவது குடிப்பேன். வெயில் காலத்துக்கு என்ன ஆகும்? உடம்பாவது கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். சோத்திரம். அல்லேலூயா. சரட நினைப்பேன், இந்த தேங்காய் எல்லாம் உடைக்கும் போது ஒரு நாள் தேங்காய் சட்னி தொலைஞ்சு போச்சு, ஒரு நாள் வீட்டுல கிடைச்சா என்ன இருக்கும்? நான் நினைப்பேன், நீங்க நினைக்கிறீங்களா தெரியல. ஒரு நாள் கிடைச்சா நான் என்ன பண்ணிக்கலாம்? வீட்டுல தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடவாது செய்யலாமே அப்படின்னு நினைப்பேன். சரி, கர்த்தர் நல்லவர். அன்பு தேவ பிள்ளைகளே, பிசாசு மேலே, பிசாசுக்கு உங்கள் மேலே அதிகாரம் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சிலர் பிசாசை குறித்து ரொம்ப பேசுறாங்கன்னு பயப்படாதீங்க. பிசாசு உங்க மேல கிரியை செய்ய முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சிலர் பாருங்க, சிலர் நல்ல ஊழியத்தில் இருக்கிறவங்க கூட வேதத்தை சரியாம அறியாம தவறு செய்வது உண்டு. சிலர் பாருங்க, ஜெபத்துல நரகத்துல பிசாசு தள்ளுறோம் அப்படின்னுவாங்க, ஜெபத்துல பிசாசை சுட்டழிக்கிறோம்னுவாங்க. சோத்திரம். வேதத்துல அதற்கு ஆதாரம் கிடையாது. அவங்க அறியாமையில் அதை செய்யறாங்க. பிசாசானவரை தேவன் கொஞ்ச காலம் வைத்திருக்கிறார். நீங்க ஆண்டவரே வச்சிருக்கிறார். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க? ஜெபத்துல பிசாசை சுட்டழிக்கிறோம்னுவாங்க, ஜெபத்துல பிசாச நரகத்துல தள்ளுறோம்னுவாங்க. நன்றா என்னிடத்துல கவனிங்கள். இயேசு நினைச்ச ஒரே வார்த்தையில எல்லா பிசாசையும் தள்ளலாமா? முடியாதா? முடியுமா? முடியாதா? ஏன் தேவன் வைத்திருக்கிறார்? சில காலம் சாத்தானை தேவன் அனுமதித்திருக்கிறார். அது குறித்து டீப்பா பார்க்கலாம். நீங்களும் நானும் அவனுடைய தந்திரங்களை அறிந்து அவனை மேற்கொள்ள வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இன்னும் வருகிற நாட்கள்ல எத்தனையோ தவறான உபதேசங்கள் இது போல வரலாம். நீங்க விழித்துக் கொள்ள வேண்டும். ஒரு உபதேசம் சரியா தவறா என்கிற அறிகிற ஒரு சின்ன அடிப்படை காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். யார் பிரசங்கம் பண்ணினாலும் அவங்க பிரசங்கம் பண்ணுகிற சத்தியம் சரியா தவறா என்று புரிந்து கொள்ள ஒரு லைன் உங்களுக்கு சொல்லி தரேன். ஒன்று, இயேசு இதை பிரசங்கித்திருக்கிறாரா என்று கவனியுங்கள். அந்த பிரசங்கம் இயேசுவின் பிரசங்கத்துக்கு ஒத்து இருக்கிறதா என்று கவனிக்க வேண்டும். இரண்டாவது, இயேசு இதை செய்திருக்கிறாரா? இயேசு பிசாச நரகத்துக்கு தள்ளிட்டாரா? இடத்துல எங்கேயாவது சுட்டரிச்சாரா? அப்படி ஏதாவது சம்பவம் இருக்கா? இயேசு பிசாச கட்டி போட்டார் என்ற சம்பவம் எங்கேயாவது இருக்கா? இயேசு நரகத்துல தள்ளினாரா? சுட்டரித்தாரா? இயேசு பிரசங்கித்திருக்கிறாரா? செய்திருக்கிறாரா? அதே போல அப்போஸ்தலர்கள், ஆதி அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்திருக்கிறார்களா? செய்திருக்கிறார்களா? இந்த 4 காரியத்தை நீங்க டெட்லைனா வச்சு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம் இது உண்மை சத்தியமா இல்லையா என்று. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் எங்க மாஸ்டர் கண்டுபிடிக்க? பைபிள்ல தான் இருக்கு. சொல்லுங்க, எங்க இருக்கு? பைபிள்ல தான் இருக்கு. நீங்க அதை வாசிச்சீங்கன்னா தெரிஞ்சிடும் எந்த ஒரு பிரசங்கமும் இது உண்மை சத்தியமா இல்லை தவறான உபதேசமா. அன்பு தேவ பிள்ளைகளே, விழித்துக் கொள்ளுங்கள். இந்த கடைசி காலத்துல எத்தனை பிசாசுகள் உங்களுக்கு விரோதமா எழுப்பினாலும் ஜெய கிறிஸ்து உங்களுக்காக இருக்கிறார். அவனை சிலுவையில் ஜெயம் எடுத்தார். இயேசு ஜெயித்தவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நாங்க என்னதான் பாஸ்டர் பிசாசு பண்றது? தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன பண்ணணும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இயேசுவின் நாமத்துல பிசாசை துரத்துங்க. உங்க வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற நபருடைய வாழ்க்கையில பிசாசின் வல்லமை அவங்க மேல இருந்தா ஆண்டவர் நாமத்தை சொல்லி துரத்துங்கள். வேதம் சொல்லுகிறது, சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இதிலே நீங்கள் வளருவீர்கள் என்றால் எந்த பிசாசின் வல்லமையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. இங்க இருக்கிற எந்த தேவ பிள்ளையின் மேலும் பிசாசின் கிரியை செயல்படாது, அந்தகாரத்தின் கிரியை செயல்படாது, இருளின் ஆளுகை செயல்படாது, மந்திரங்கள் உங்க வீட்டுல பலிக்காது, செய்வினை உங்க வீட்டுல பலிக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஜோசியக்காரன் உங்களுக்கு ஜோசியம் பார்க்க முடியாது. ஜோசியம் பார்க்கணும்னு நினைச்சாலும் அவனுக்கு புரியாது. அவன் சொல்றதெல்லாம் இவர்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற கூட்டம் என்று சொல்லுவார்கள். நீங்க ஸ்டெடியா இருந்தா, நீங்க கொஞ்சம் வீக்கா இருந்து ஒருவேளை அந்த ஜோசியக்காரன் உண்மையை சொல்லுவானான்னு போய் ஆண்டீங்கன்னா அவன் ஆமா சொல்லிவான். உங்களை பலக அரைச்சு, ஆமா உங்களுக்கு அது நடந்துச்சுல, இது நடந்துச்சுல, அப்படி நடந்துச்சுல, ஆமா
ஆமாப்பா பரவாயில்லையே, ஜோசியக்காரனுக்கு இவ்வளவு வல்லம் இருக்கே அப்படின்னு ஆண்டு வாயை குழந்துருவீங்க. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை எனக்கு சின்ன வயசுல ஞாபகம் இருக்கு. ஒரு ஜோசியக்காரன், நாங்க அப்ப நான் ரொம்ப சின்ன ஏஜ், ஒரு 4வது 5வது படிப்பேன் நினைக்கிறேன். அப்போ ஒரு ஜோசியக்காரன் எனக்கு ஒரு ஜோசியம் சொன்னார். அப்ப நான் சொன்னார், ஜோசியக்காரன் என்னை பார்த்து சொன்னார், நல்லா ஞாபகம் இருக்கு, எனக்கு வயசுல மறக்கல, உங்களுக்கு தலை உடைஞ்சதே இல்லை. ஆமா எனக்கு உடைஞ்சதே இல்லை. அப்ப நான் கீழே விழுந்தது இல்லை, பயங்கரமா விழுந்துருக்கிறேன், அடிபட்டதே இல்லை. அவன் சொல்றான், எனக்கு இந்த சம்பவம் சொன்னா எனக்கு நான் தான் ஞாபகம் இருக்கு, உங்களுக்கு தலை உடைஞ்சதே இல்லைன்னு. அப்படி நினைச்சு, ஐயோ பரவாயில்லையே ஜோசியக்காரன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறானே அப்படி நினைச்சேன். கர்த்தர் நல்லவர். ஒரு 5 வருஷம் கழிச்சு என் மண்டை உடஞ்சிச்சு. நான் இயேசு ஏற்றுக்கொண்டவன் நினைச்சேன். ஜோசியக்காரன் பொய்யா சொல்லிட்டான். என் ஆண்டவர் தான் உண்மையுள்ள தேவன். கரமையத்து அல்லேலூயா சொல்லலாமா? ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க விசுவாசத்துல நல்லா இல்ல, நீங்க ஒரு குழந்தை மாதிரி இருந்தீங்க, விசுவாசத்துல ஒரு குழந்தைய போல இருக்கிறீங்கன்னா இதையும் அதையும் நம்பிக்கிட்டு எது சத்தியம் என்று தெரியாமல் போய்விடுவீர்கள். இயேசு சாத்தானை ஜெயித்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. முதலாவது காரியம் இயேசு உலகத்தை ஜெயித்தார். இரண்டாவது காரியம் இயேசு சாத்தானை ஜெயித்தார். கடைசியாக ஒரு காரியம், மூன்றாவது காரியம், இயேசு மரணத்தை ஜெயித்தார். Jesus took victory over death. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சீக்கிரமா வாசிங்க. பரிதபிக்கப்பட வேண்டிய கடைசி சத்துரு என்ன? மரணம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்துல எதை கண்டு பயப்படாதவன் உன்னை கண்டு பயப்படுறான்னா அது என்னது? சாவு. எப்படா சாவோன்ற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துடும். எவ்வளவு தைரியசாலியான ஆனாலும் நீங்க நாளைக்கு செத்துருவீங்கன்னு சொல்லி பாருங்க, ஒரு மாசத்துல நீங்க செத்துருவீங்கன்னு சொல்லி பாருங்க, உண்மையான நரக வேதனை அந்த 30 நாள்ல அவருக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. எத்தனை பேர் நான் சொல்ற ஒத்துக்கிறீங்க? ஒருவேளை உங்க டாக்டர், சரி உங்களெல்லாம் சொன்னா நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க, கரெக்டா? நான் பயப்படல, அதனால என்னை சொல்ல எனக்கு யோசனையா இருக்கு. யாரோ ஒரு ஆளுக்கு சொல்லிட்டார், இன்னும் 5 நாள்ல அவ்வளவுதான் உங்க டைம் ஓவர். 5வது நாள் இன்னைக்கு 25ஆம் தேதி ஏப்ரல் மாதம் காலையில 10 மணிக்கு செத்துருவீங்க அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்லிட்டான். எப்படி இருக்கும்? சோத்திரம். அப்பா இனி வர 5 நாள் அவர் எப்படி இருப்பார்? வாட்ச 10 மணிக்கே இருப்பார். எப்படா சாவு இப்படி சொல்லிட்டாங்களே இருப்பார். கர்த்தர் நல்லவர். நமக்கு ஆண்டவர் அதை சொல்லல, அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? டேட் ஆஃப் டெத்தும் கர்த்தர் கரத்துல இருக்கு. அல்லேலூயா. அது பிறக்கிறது கூட இப்ப எட்டாக்கிறாங்க. நல்ல காலம் பார்த்து ஆபரேஷன் பண்ணி 9:05க்கு எங்க குழந்தையை கொடுத்துருங்க, அப்பதான் செல்வ செழிப்பா வாழும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் சிலரு செய்யறவங்க இருக்கிறாங்க. நார்மல் டெலிவரி வேணாம், சிசரியன் பண்ணியே எங்களுக்கு என்ன பண்ணிடுங்க, குழந்தையை கொடுத்துருங்கன்னு சொல்ற கூட்டம் இருக்கு. சரி, என்னமோ ஒண்ணு, மரணத்தை கண்டு பயப்படாத மனிதன் இல்லை. மரணம்னா ஒரு பயம். பரிகரிக்க வேண்டிய கடைசி சத்துரு மரணம். நன்றாய் கவனிங்க நண்பர்களே. இந்த டெக்னாலஜி வளர்ந்து பணம் பெருகின காலத்தில் இப்ப மனுஷன் எதை கண்டுபிடிக்க பார்க்கிறான்னா, சாவாமையை கண்டுபிடிக்க முயற்சி பண்றான். எப்படி அழியாம இருக்கலாம்? ஏன்னா எல்லாம் கிடைச்சிருச்சு. இடம் இருக்கு, வீடு இருக்கு, ஆஸ்தி இருக்கு, கார் இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அனுபவிக்க என்ன இல்ல? வயசு பத்தல, 100 வயசு சொல்றதுக்கு காணல. அதுவும் விலைனா ஓடணும். இந்த சாவாமை என்ன? நான் எப்படி இன்னும் பல காலம் வாழ்வது என்று பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு முயற்சி செஞ்சு பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பூமியில ஒரு மரணம் ஒரு தேவ பிள்ளையின் முடிவல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இயேசு மரணத்தை ஜெயித்து எழுப்பினார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதாம் மரித்தான், இயேசு நித்திய ஜீவனுக்கு வழியை ஏற்படுத்தினார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 15:22. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எல்லாரும் இந்த வசனத்தை சேர்ந்து வாசிங்க. பைபிள் வச்சிருக்கிற எல்லாரும் 1 கொரிந்தியர் 15:22ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. மரணம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? நன்றாய் கவனியுங்கள். மரணம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஆதாம் பாவம் செய்த போது நீ சாகவே சாவா என்று ஆண்டவர் சொன்னார். ஆனா
ஆதாம் பாவம் செய்தவுடன் அவன் சாகவில்லை. சுமார் 900 வருடத்துக்கு மேலே ஆதாம் வாழ்ந்தான். அப்படியானால் மரணம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? வேதத்தின் அடிப்படையிலே 3 அர்த்தம் உண்டு. மரணம், the death என்ற வார்த்தைக்கு ஒன்று, அது ஆவிக்குரிய மரணம். ஆவிக்குரிய மரணம் என்றால் என்ன? ஆவி, ஆத்மா தேவனை விட்டு பிரிந்து போவது, தேவனோடு கூட உறவில்லாமல் இருப்பது, இது ஆவிக்குரிய மரணம். இங்க இருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் சபையில் இருக்கலாம், நீங்கள் ஆலயத்தில் இருக்கலாம், இந்த வார்த்தையை கேட்கலாம். ஆனால் உங்களை படைத்த ஆண்டவரோடு உங்களுக்கு ஆவிக்குரிய உறவு இல்லை என்றால் நீங்கள் ஆவிக்குரிய நிலைமையில் மரித்தவர்கள். இந்த வார்த்தையை சற்று கவனிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்கள் உள்ளம், உங்கள் ஆத்துமா, நீங்கள் உங்களை உண்டாக்கின தேவனோடு உங்களுக்கு உறவில்லை என்றால் நீங்கள் ஆவிக்குரிய நிலைமையில் மரித்தவர்களுக்கு ஒப்பானவர்கள். நீங்கள் வாழலாம், சரீர பிரகாரமாக சாப்பிடலாம், வேலைக்கு செல்லலாம், சம்பாதிக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய நிலைமையிலே செத்த நிலைமையில் இருக்கிறீர்கள். எபேசியர்ல வாசிக்கிறோம், முன்னே ஆவிக்குரிய நிலைமையில் செத்த நம்மை கிறிஸ்து உயிர்ப்பித்தார். அது ஆதாமுக்கு கிடைத்த சாபம். அதுதான் ஏதேன் தோட்டத்திலே தேவனை விட்டு துரத்தப்பட்டான், ஆவிக்குரிய நிலைமையில் மரித்து போனான். முதல் அர்த்தம். இரண்டாவது அர்த்தம் மரணம். இரண்டாவது அர்த்தம் சரீர பிரகாரமான மரணம். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த சரீரம் ஒரு நாள் மண்ணுக்கு திரும்பும். யாரா இருந்தாலும் மாற்று கருத்து அல்ல. வேதம் சொல்லுகிறது, மனிதன் ஒரு தரம் பிறந்து மரிப்பது எழுதப்பட்ட ஒன்று. அப்படியானால் யாரா இருந்தாலும், இந்த பூமியில் பிறந்த யாரா இருந்தாலும் மண்ணிலிருந்து வந்த அந்த சரீரம் மண்ணுக்கு திரும்பும். இது சரீர பிரகாரமான மரணம். முதல் மரணம் ஸ்பிரிச்சுவல் டெத். செகண்ட், இரண்டாவது மரணம் அது ஒரு earthly death, சரீர பிரகாரமான மரணம். மூன்றாவது ஒரு மரணம் உண்டு, அது நித்திய மரணம். இதை குறித்து வேதம் சொல்லுகிறது, இது இரண்டாவது மரணம். இது என்னவென்றால், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நித்தியமாக நரகத்திலே தள்ளப்படுகிற அந்த சம்பவம் நித்திய மரணத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. நித்தியமாக தேவனை விட்டு பிரிந்து அவர்கள் நரகத்திலே காணப்படுவார்கள். அப்படியானால் ஆதாம் பாவம் செய்த போது இந்த 3 வித மரணமும் காணப்பட்டது. அவன் தேவனை விட்டு ஆவிக்குரிய நிலைமையில் பிரிந்து போனான், சரீர பிரகாரமாக சாக வேண்டிய நிலைமை வந்தது, நித்திய மரணத்தின் வாசலும் திறக்கப்பட்டு விட்டது. அன்பு தேவ பிள்ளைகளே, இதிலிருந்து காக்க இயேசு வந்தார். இயேசுவுக்குள் நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். முதல் காரியம், ஆவிக்குரிய உறவை ஆண்டவர் கொடுக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் ஆவிக்குரிய உறவு தேவனோடு உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தேவனோடு உறவாட முடியும். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய மரித்தவர்கள் அல்ல. தேவனை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் ஆவிக்குரிய நிலைமையிலே நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? ஆவிக்குரிய நிலைமையில் உயிரோடு இருக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், இந்த சரீரம் மரணம் எப்படி பாஸ்டர்? இந்த சரீரம், அப்ப நமக்கெல்லாம் சரீரம் அழிந்து போகாதா? அழிந்து போகும், சரீர பிரகாரமாக மரிப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், கிறிஸ்து வரும்போது நாம் மறுரூபமாக்கப்படுவோம். நன்றாய் கவனியுங்கள். பக்கத்துல இருக்கவங்க 2 உழுக்குங்க. 2 நிமிஷத்துல முடிக்க போறேன். ரொம்ப ஒரு உண்மையான சத்தியத்தை சொல்றேன், கேட்காம போயிடாதீங்க. அல்லேலூயா. 2 நடக்கும். ஒன்று, இயேசுவின் வருகை தாமதிச்சா நீங்களும் நானும் செத்துருவோம். சோத்திரம். அந்த நாளும் நெருங்கிடுதே அப்படின்னு பாடல் பாட வேண்டியதுதான். ஒரு 100 வருஷம் 80 வருஷம் கடந்துட்டா நிச்சயம் நம்ம ஒரு நாள் மரிக்க போகிறோம். மண்ணோடு மண்ணாய் நாம் மாறினாலும் இயேசு வரும்போது மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை நம்மெல்லாம் பாக்கியவான்களா இருந்து இயேசுவின் வருகை வரைக்கும் உயிரோடு இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? பவுல் சொல்லுகிறார், இந்த சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு கூட மகிமைக்கு செல்லும். அல்லேலூயா. அப்படி என்றால் சரீர பிரகாரமான இந்த மரணத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை தந்து அவரோடு கூட நித்தியத்தில் வைத்துக் கொள்வார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த சரீர பிரகாரமான மரணத்தை கண்டு நீங்களும் நானும் பயப்பட வேண்டியதில்லை. மரண பயம் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவையில்லை. உங்கள் ஆத்துமா அழியாத ஆத்துமா, உங்கள் ஆத்துமா அழிந்து போகாது. நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் உண்மையா பாஸ்டர்? இதெல்லாம் நடக்குமா பாஸ்டர்?
செத்த ஆளு உயிரோட வர முடியுமா பாஸ்டர்? எத்தனை பேர் செத்திருப்பாங்க என்று யோசிக்கலாம். அழகாய் வேதம் சொல்லுகிறது, ஒரு செத்த விதை மீண்டும் பிழைக்கும் போது உங்களுக்கு தேவன் கொடுத்த விலையேற பெற்ற ஆத்துமா நித்தியத்தை அடையாதா? கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, உங்கள் ஆத்துமா விலையேற பெற்றது. நீங்கள் அழியாமைக்கென்று முன்குறிக்கப்பட்டவர்கள், நீங்கள் நித்திய ஜீவனுக்கென்று முன்குறிக்கப்பட்டவர்கள், நீங்கள் இயேசுவோடு கூட நிரந்தரமாய் வாழ முன்குறிக்கப்பட்டவர்கள். அப்படி என்றால் நாம் கர்த்தர் வரும் நாளில் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட செல்லுவோம். கரமையேற்றுமே சொல்லலாமா? அல்லேலூயா. நித்திய மரணம் ஆதாமால் வந்தது போல இயேசுவால் நமக்கு நித்திய ஜீவன் கிடைத்தது. நாம் இயேசுவோடு கூட நிரந்தரமாய் பரலோகத்தில் வாழப் போகிறோம். ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனால் இன்றைய கிறிஸ்தவ வட்டாரத்திலே ஏன் ஆலயத்துக்கு வருகிறார்கள், ஏன் சபைக்கு வர்றாங்க கேள்விக்கு ஒரு பதில் எழுதி கொடுங்கள் என்று கேட்டால் உங்க பதில் எப்படி இருக்கு எனக்கு தெரியல. ஒருவேளை சிலர் எனக்கு வியாதி சுகமாக வேண்டும் என்று சபைக்கு வருகிறேன் என்று சொல்லலாம். ஒருவேளை சிலர் என் தேவை சந்திக்கப்பட வேண்டும் என்று சபைக்கு வருகிறேன் என்று சொல்லலாம். ஒருவேளை சிலர் எனக்கு என் பிள்ளை நல்லா இருக்க வேண்டும் என்று சபைக்கு வருகிறேன் என்று சொல்லலாம். ஒருவேளை சிலர் இப்படி பல காரணங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் ஒரு உண்மையின் காரணம், ஒரு தேவ பிள்ளை சபை கூடி வருகிறேன் பிரதான நோக்கம் என்ன தெரியுமா? நாம் நித்தியத்துக்கு உருவாக்குகிற இடம் தேவ சபை. புரிந்து கொண்டவர்கள் அல்லேலூயா சொல்லலாமா? இந்த இடத்தின் பிரதான நோக்கம் என்ன தெரியுமா? உங்களை பரலோகத்துக்கு என்று உருவாக்கி கொண்டிருக்கிறோம். உங்களை நித்திய வீடாகிய பரலோகம் செல்லும்படி உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என் வியாதியெல்லாம் சுகமாகாதா பாஸ்டர்? என் பிரச்சனை எல்லாம் தீராதா? என் தேவையெல்லாம் சந்திக்கப்படாதா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுதான். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு மட்டும் நீங்க நம்பினீங்கன்னா, ஒருவேளை 100 வயசு வாழ்ற இந்த உலகத்துக்காக மட்டும் இயேசுவை நம்பினீங்கன்னா அது நிறைவல்ல. நீங்களும் நானும் நம்புகிற ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை நடத்த வல்லவரா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இதே அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 15:19. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சத்தமா வாசிக்க பார்க்கலாம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு இந்த வார்த்தை? இம்மைக்காக மாத்திரம் இயேசுவை நம்பி வந்தா வெளியே இருக்கிற ஆளை காட்டிலும் நம்ம தான் ரொம்ப மோசமான ஆள். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லா மனுஷரை காட்டிலும் நாம் பரிதபிக்கப்பட்டவர்கள். ஆனா அப்ப நம்ம எவ்வளவுதான் நம்புறது பாஸ்டர்? நமக்கு ஒரு வீடு உண்டு, நமக்கு ஒரு மோட்ச வீடு உண்டு. இயேசு உயிரோடு எழுந்தது போல நாமும் அவரோடு கூட செல்லுவோம். இயேசு சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் ஒரு சொந்த வீடு வைத்திருக்கிறார். நான் பிழைத்திருக்கிறது போல நீங்கள் பிழைத்திருப்பீர்கள். சொந்த வீடு இல்லையே கவலைப்படாதீங்க அன்பு தேவ பிள்ளையே. இந்த உலகத்துல எனக்கு ஒன்று இல்லையே கவலைப்படாதீங்க. அப்பா வீடு, நிரந்தர வீடு ஒன்று உண்டு. நிலையான ஒரு ராஜ்யம் உண்டு. அழிந்து போகிற ராஜ்யத்தை குறித்து கலங்காதிருங்கள். நிலையான நித்திய வீட்டுக்காக வாஞ்சிப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்வார். நித்திய ஜீவனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வாக்கு பண்ணியிருக்கிறார். மரணத்தை ஜெயித்து விட்டார். சாவ நினைச்சு கலங்காதீங்க. அது என்னைக்காவது ஒரு நாள் யாருக்காவது வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா நமக்கு இருக்க வேண்டிய ஒரே நம்பிக்கை, இன்று நான் மரித்தாலும் நித்திய வீட்டுக்கு செல்லுவேன். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? பக்கத்துல பார்த்து கேளுங்க. இன்னைக்கு சந்தோஷமான நாள் தான், இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்டுருங்க. இன்று நீங்கள் மரித்தால் எங்க போவீங்க? சோத்திரம். அல்லேலூயா. நித்திய வீட்டுக்கு போவீங்க. நம்பிக்கை இருக்கா? இயேசு உங்களோட இருந்தா நித்திய வீட்டுக்கு போவீங்க. உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல இருந்தா நீங்க நித்திய வீட்டுக்கு போவீங்க. என் பேரு ஜீவ புஸ்தகத்துல இருக்க நான் என்ன பண்ணணும்? மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுங்கள். கர்த்தர் உங்களை ரட்சித்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கடைசியா ஒரு சில வசனம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55, 56, 57 எல்லாரும் சேர்ந்து வாசித்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55, 56, 57 வாசிக்கலாமா? மரணமே என்ன வசனத்தை மாத்தி வாசிக்கிறீங்க? சேர்ந்து வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 15, 55 சேர்ந்து வாசிப்போமா? மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை வைத்து சொல்லுங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுந்து 3 காரியத்தில் ஜெயித்தார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்களை ஜெயித்தார். பிசாசின் சர்வ அதிகாரம் சேனைகளை ஜெயித்தார். மரணத்தை ஜெயித்தார். எத்தனை பேர் நீங்களும் ஜெயிக்க விரும்புறீங்க? நல்ல கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்படி நல்ல எழுப்பி நிற்போம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு வரலாம். எல்லாம் எழுப்பி நிற்கலாமா?